தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில சிறப்பான வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம். ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். என் நேரத்தை வீணாக்காதே, என் நேரத்தை வீணாக்காதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. நீங்கள் உங்களோட வேலையில் பிஸியாக இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்டு தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறாரா இருந்தால் அப்போ உங்களுக்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். என் நேரத்தை வீணாக்காமல் போ, என் நேரத்தை வீணாக்காமல் போன்னா சொல்லுவோம் தானே. என் நேரத்தை வீணாக்காதேன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம், டோன்ட் வேஸ்ட் மை டைம். என் நேரத்தை வீணாக்காதே, டோன்ட் வேஸ்ட் மை டைம். ரைட். ரொம்ப சிரிக்காத, ரொம்ப சிரிக்காதன்னெலாம் சொல்லுவோம் தானே. ரொம்ப சிரிக்காதே அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? யோசிங்க. டோன்ட் லாப் டூ மச், டோன்ட் லாப் டூ மச். ரொம்ப சிரிக்காதே, டோன்ட் லாப் டூ மச். ரைட். சுயநலமாக இருக்காதே, சுயநலமாக இருக்காதே. உனக்கு மட்டும் எல்லாம் பண்ணிக்கிற, மற்றவங்கள பற்றியும் கொஞ்சம் யோசி. சுயநலமாக இருக்காதேன்னெலாம் சொல்லுவோம் தானே. சுயநலமாக இருக்காதேன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி செல்ஃபிஷ். டோன்ட் பி செல்ஃபிஷ்னா சுயநலமாக இருக்காதே. ரைட். எனக்கு உதவுங்கள், எனக்கு உதவுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. எனக்கு உதவுங்கள், ஹெல்ப் மீ. அதை உடைக்காதே, அதை உடைக்காதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் பிரேக் இட், டோன்ட் பிரேக் இட். அதை உடைக்காதே, டோன்ட் பிரேக் இட். நான் உன்னை பார்க்க வேணும், நான் உன்னை பார்க்க வேணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ நீட் டு see you, ஐ நீட் டு see you. ஐ நீட் டு see youனா நான் உன்னை பார்க்க வேணும். ரைட். எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு தெரியப்படுத்து. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. இன்ஃபார்ம் மீ, இன்ஃபார்ம் மீ. எனக்கு தெரியப்படுத்து, இன்ஃபார்ம் மீ. ரைட். கருணை உள்ளவராக இரு, கருணை உள்ளவராக இரு. கருணை உள்ளவராக இருன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. பி கைண்ட், பி கைண்ட். கருணை உள்ளவராக இரு. ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. பீன்னு சொன்னால் இரு. ரைட். கருணை உள்ளவராக இரு. நேர்மையாக இரு, நேர்மையாக இருன்னு எப்படி சொல்லுவீங்க? பி ஆனஸ்ட். நேர்மையாக இரு, பி ஆனஸ்ட். பீனா இரு. ரைட். கருணை உள்ளவராக இருனா பி கைண்ட். அதுவே நேர்மை உள்ளவராக, நேர்மையாக இரு அப்படின்னு சொல்கிறதுனா பி ஆனஸ்ட். நேர்மையாக இரு, பி ஆனஸ்ட். அப்போ சந்தோஷமாக இருன்னு எப்படி சொல்கிறது? சந்தோஷமாக இரு. இந்த இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் இங்கிலீஷில் உருவாக்கி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ரைட். அவளை உங்களுக்கு தெரியுமா, அவளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்போம் தானே. அவளை உங்களுக்கு தெரியுமான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? யோசிங்க. டூ யூ நோ ஹர், டூ யூ நோ ஹர். ரைட். சீட ஒப்ஜெக்டிவ் வடிவம் தான் இறுதியாக பயன்படுத்துகிறது. அவள்கிட்ட சீனா அவள், அவள்கிட்ட ஒப்ஜெக்டிவ் வடிவம் என்ன? ஹர் தான் பயன்படுத்துவோம். அப்போ டூ யூ நோ ஹர்னா அவளை உங்களுக்கு தெரியுமா. அவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதா தான் எப்படி கேட்பீங்க? அவளை உங்களுக்கு தெரியுமா அல்லது அவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பீங்க எப்படி? டூ யூ நோ ஹிம், டூ யூ நோ ஹிம். இது ஹீட ஒப்ஜெக்டிவ் வடிவம் ஹிம். ஹீட ஒப்ஜெக்டிவ் வடிவம் தான் இறுதியாக பயன்படுத்தணும், ஹிம். ரைட். அப்போ டூ யூ நோ ஹர்னா அவளை உங்களுக்கு தெரியுமா. டூ யூ நோ ஹிம்னா அவனை உங்களுக்கு தெரியுமா. அதுவே அவர்களை உங்களுக்கு தெரியுமான்னு எப்படி கேட்பீங்க? அவர்களே உங்களுக்கு தெரியுமா. டூ யூ நோ தெம், டூ யூ நோ தெம். அவர்களே உங்களுக்கு தெரியுமா. தேட ஒப்ஜெக்டிவ் வடிவம் தான் தெம். ரைட். ஒப்ஜெக்டிவ் வடிவம் தான் எങ്ങനെ இறுதியாக பயன்படுத்துறது. சரியா? ரைட். ஒன்றுக்கும் உதவாதது,
ஒன்றுக்கும் உதவாததுன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. குட் ஃபார் நத்திங். ஒன்றுக்கும் உதவாதது. குட் ஃபார் நத்திங். ரைட்? ஒன்றுக்கும் உதவாததுன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? குட் ஃபார் நத்திங். ரைட்? தயவு செய்து காத்திருக்கவும். தயவு செய்து காத்திருக்கவும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கலாம் சொல்லுவோம் தானே. தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தயவு செய்து காத்திருக்கவும் எப்படி சொல்லுவீங்க? ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் வெயிட். தயவு செய்து காத்திருக்கவும். ப்ளீஸ் வெயிட். ரைட்? அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? அது அவனுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்போம் தானே. அவனுக்கு தெரியுமான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டஸ் ஹீ நோ. டஸ் ஹீ நோ. அவனுக்கு தெரியுமா. அதுவே அவளுக்கு தெரியுமான்னு எப்படி கேட்பீங்க? அவளுக்கு தெரியுமா. டஸ் சி நோ. டஸ் சி நோ. அவளுக்கு தெரியுமா. டஸ் சி நோ. அவனுக்கு தெரியுமானா டஸ் ஹீ நோ. அவளுக்கு தெரியுமான்னு சொல்கிறதா இருந்தா டஸ் சி நோ. ரைட்? எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லுவோம் தானே. எனக்கு உன் உதவி தேவைன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ நீட் யோர் ஹெல்ப். ஐ நீட் யோர் ஹெல்ப். இதில் யுவர்ன்ற சரியான உச்சரிப்பு யோ. யோ ஹெல்ப். ஐ நீட் யோ ஹெல்ப். உன்னுடைய, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. ஐ நீட் யோ ஹெல்ப். ரைட்? எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்குது எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பசிக்கிறதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம்ங்கிறத சுருக்கி பயன்படுத்தலாம். ஐம். ஐம் ஹங்க்ரி. ஐம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. ரைட்? என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது. என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது எப்படி சொல்லுவீங்க? ஐ காண்ட் லிவ் வித்தவுட் யூ. ஐ காண்ட் லிவ் வித்தவுட் யூ. என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது. ஐ காண்ட் லிவ் வித்தவுட் யூ. ரைட்? அது உங்களுடையதா. அது உங்களுடையதா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. அது உங்களுடையதா எப்படி கேட்பீங்க இந்த கேள்வியை? இஸ் இட் யுவாஸ். இஸ் இட் யுவாஸ். அது உங்களுடையதா. இஸ் இட் யுவாஸ். ரைட்? நாம் ஏதாவது சாப்பிடுவோமா. நாம் ஏதாவது சாப்பிடுவோமான்னு கேட்போம் தானே. நாம் ஏதாவது சாப்பிடுவோமா அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. ஷெல் வி ஈட் சம்திங். ஷெல் வி ஈட் சம்திங். நாம் ஏதாவது சாப்பிடுவோமா. ஷெல் வி ஈட் சம்திங். ரைட்? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் சிறப்பான வாக்கியங்கள் தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரைட்? மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.